சோமாரி, சைக்கிள் சக்கரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா ரவுண்டா இருக்கணும். ஸ்லேட் போல மாதிரி சதுரமா இருக்கக்கூடாது. கைத பார்த்து தட்டுறா. இன்னும் தட்டினா ரிம்மெல்லாம் போல பண்ண உளுந்து போல் இருக்கு. அரை மணி நேரமா அடிக்கிறேன். டயர்ல காத்தே ஏற மாட்டேங்குது. அண்ணாட்ட அது பஞ்சர் ஓட்ட வந்த வண்டி. பஞ்சர் ஓட்டாம காத்தடிச்சா எப்படி ஏறும்? ஆனா அமாவாசைக்கு 1 hour லேட்டா பிறந்தவன இத்த முன்னாடியே சொன்னேடா. நான் கப்பு கப்புன்னு அடிச்சுக்கிட்டு பேசாம குந்தி நிக்கிறியாடா. கைத பஜர காலையில சைக்கிள் எடுத்துட்டு போன கிராக்கி வருது. போனி பண்ணி டீக்கு துட்டு கொடு. அஸ்மால வந்துங்கிறானா? கண்டுக்காத. ஏற்கனவே கடை ஜல்லு, இதுல வேற போனி பண்ணும் போதே தில்லு முள்ளு. எவன் இவர் பெண்ட நிமித்த போறானோ? சைக்கிள் ஓட்டின்னு வரானா, குதிரை ஓட்டின்னு வரானா? பையா மைனரு, எப்படி நம்ம பம்பாய் மெயில வண்டியில சத்தமே வராத, சும்மா ஸ்மூத்தா இருக்குமே. ஸ்மூத்தா போகுது. உன் வண்டியில வெள்ள தவிர மத்த எல்லாமே சத்தம் போடுதப்பா. ஏண்டா கை சரி, நீ குதிரை விட்டு இறங்க. பையா மைனருக்கு ஒரு டீ வாங்கினது கூட அத்தை முதல்ல. சரி சரி, 75 ரூபாய் 1 hour. கொஞ்சம் நேரம் இப்பதானே 9 மணிக்கு எடுத்த. 1 hour தானே ஆச்சு. 1 hour எப்படி ஆகும்? இதெல்லாம் ஒரு கடிகாரம்னு கையில கட்டி இருக்கிற. இதுல சுண்ணாம்பு ஊத்தி வை. அத்த பாரு நம்ம கரை கடிகாரத்தை. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ். நீ முள்ள பின்னால் கூட திருப்பி வச்சிருப்ப. இதெல்லாம் ஒரு பொழப்பு, பேமானி பொழப்பு. முள்ள திருப்பி வைக்கிறது யாருமே சொல்ற? உண்மையா சொல்றேன், அந்தால சொல்றேன். என்னாச்சு மைனருக்கு ஒரு பக்கமா இசுக்குது? என்னங்கடா ஆளாளுக்கு வெறுப்பேத்துறீங்க? எல்லாரும் வெறுப்பு ஏத்துறாங்க, நீ தேத்திக்கோ. கொஞ்சம் மல்லா கட்டு கொடு. நீ ஒரு மனுஷனாட்டம். அவன் காலையில கடையை திறந்து வச்சு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு போனி பண்ணுவான். நீ இத்த போனி பண்றிய உருப்படிதான் நீ. கைத நடிக்குது. ஏன் கடை, ஏன் சைக்கிள், ஏன் துட்டு நான் குடிப்பேன். அத்தக்காக நீ யாரடி? குடிச்சு என்ன அடிக்கிறானே? குடிச்சிட்டு என்ன அடிக்கிறானே? குடிக்கலன்னு தொட முடியாது. சொன்ன நீ யார் நான் கேக்குறேன். அன்னைக்கு என்ன சொன்ன? நீ என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இன்னாடி சொன்ன? அடிய பங்கஜ மரகத கருப்பாய் கேளுங்கடி. தொட்டா மணக்குது நானே, என்ன தொட்டுக்குன்னு தோசத்துனானே. வேமானி குடிச்சிட்டு என்ன அடிக்கிறானே? அடியே பாடும் போதாவது கட்டினவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறே. அறியாதியா? தொட்டா மணக்குது கைத கவனிக்கிற. சும்மா சொல்லப்படாது. எங்க அழும்போது கூட உன் மஞ்சாதி ரொம்ப அழகா இருக்கிறா. ரசிக்கிறியா? ஒன்றக்கண்ணா, மரியாதையா மைனர் செயினை உள்ள போடு. இல்ல நான் சைக்கிள் செயினை வெளியே எடுப்பேன். வாடகை கிடைக்குமா? எதுனா வாடகை கிடைக்குமான்னு கேக்குறேன். கட்டிக்கு சுத்தல எதுக்காக கொண்டாடா? ஒருத்தனையாவது பொடி போட்டா தான் நான் இந்த ஊர்ல பொண்டாட்டியோட வாழ முடியும். கவனம் வாங்கி பக்கா. ஏன் தம்பி, நீங்க பங்கஜத்தம்மா பிள்ளை இல்ல? ஆமா. பட்டணத்துல இருந்து எப்ப வந்தீங்க? அம்மாடா நல்லா இருக்காங்களா? இந்த பங்கஜி தம்மா புள்ளையா இது? நான் அரணிச்சார்ல பார்த்தது இப்ப புல் நிஜார்ல வந்து நிக்குது. ஏங்க உனக்கு இல்லாத சைக்கிளாமா? நீ எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போ. கஸ்மாலாம் பக்கடா எந்த கடையில வாங்கின கார்ல அடிக்கிட்டு? திருநெல்வேலி அல்வா கடை இல்ல. உன்ன நான் நாயர் கடைக்கு தானே போக சொன்னேன். திருநெல்வேலிக்கு நாட்டுக்கிட்ட என்னயா சைக்கிளுக்கு படுதா போட்டு குளிர்டா? கவனிக்கடா, விஷயம் இருக்குது. கைதா என்ன விஷயம்? ஐ புது சைக்கிள். உனக்கு ஏரியா புது சைக்கிள்? சந்தையில இருந்து ஓட்டின்னு வந்த. சந்தையில இருந்து ஓட்டிட்டு வந்தியா? மாடா இன்னாது முன்னாடி பார்த்தா திருட்டு சைக்கிள் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா? உண்மையிலேயே பேங்க்காரங்க உதவியில வந்த சைக்கிள் இது. போய் ஐயாவுக்கு ஜம்முன்னு கோழி வரவனுக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, ஐயா சம்பாதிக்கல சம்பாதிக்கிறதுக்கு கோழி வலுவலு தான் குலைச்சல். உனக்கு என்னடி குலைச்சல் வச்ச? இந்த சைக்கிள் டியூபையும் டயரை வெட்டி போட்டு தான் பரவல் பண்ணணும். கோவிய அண்ணா பேங்க் உதவினா எப்படி? என்ன முதல்ல இப்படியே அட ஒரு பெரிய மனுஷன் ஸ்டாண்ட போட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு பேங்க் உள்ள போனான். பேங்க் உள்ள போனா எப்படி திரும்பி வர 1 மணி நேரம் ஆகும். நம்பி நான் சைக்கிள் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய உதவிய பேங்க்ல பண்றாங்க. ஐயோ திருட்டு சைக்கிளா? சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இன்ஸ்பெக்டர் இருந்து ஏட்டையா வரைக்கும் ஸ்டேஷன்ல இழுத்து பூட்டிட்டு தேட கிளம்பிடுவாங்களா? அட போட அந்த ஸ்பேனர் எடு. 5 நிமிஷத்துல இந்த சைக்கிளுக்கு அப்பா அம்மாவையே மாத்தி காட்டுறேன்.
பாத்துக்கணியா? பார்த்தா காட்டி மாத்திக்கிறேன். கத்துக்கோ, பின்னால உனக்கு உதவும். எங்கயா புது சைக்கிளு? கம்முனு கறி. அந்த ஒண்ணு வந்ததுனாலதான் பழசெல்லாம் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. பஜார ₹1 கொடு. கொழுப்பா பார், உடனே கொடுத்தா ₹1, தகராறு பண்ண ₹2. அக்கா, இந்த புது சைக்கிள் விவகாரம். இந்தா ₹2. எனக்கு ஒரு டீ வேண்டாம். குழந்தை இங்க இருப்பா. ஆமா, குழந்தை பால் கொடு. பாரு, நீ டீ குடிச்சிட்டு அக்காவுக்கு ஒரு பக்கடை பட்டம் வாங்கிடுவா. நாயர் கடையில வாங்கிடுவா. சிங்கிள் கடையில் வாங்கினா திங்க மாட்டேன். என்ன சைக்கிள் விவகாரம்? அது ஒண்ணு இல்ல, சைக்கிளுக்கு பசிக்குதான். என்னயா சாராய கடையில தகராறா? டவுன் போலீஸ் வருது. கம்முனு. இது சைக்கிள் கடை தானே? இது என்ன புரோட்டா கடையா? சைக்கிள் நிக்குதா கண்ணு தெரியல? எந்த பொறுக்கி பயலாவது ஒரு புது சைக்கிள் இங்க தள்ளி வந்தானா? புது சைக்கிளா? பேங்க் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்தேன். திரும்பி வரதுக்குள்ள தள்ளிட்டு வந்துட்டானுங்க. எனக்கு கூட புது சைக்கிள் ரொம்ப ஆசை. அவன் கூட இந்த பக்கம் தான் வந்தானா, ஆள் கூட கருப்பா இருப்பானா. அவன் எப்பவாவது சைக்கிள் கொண்டு வந்தானா லவக்குன்னு பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் கொடு. பிடிச்சு கொடுத்தா பணம் கூட தரேன். பணமா? எவ்வளவு? ஏண்டி அட, சும்மா கேட்டு வைப்போமே. எவ்வளவு கொடுப்பீங்க? ₹20. ஐயோ, ₹20. நான் 5 வாட்டி படம் பாப்பனே. அடி உன் மூஞ்சில அடிக்க. முட்டுக்கோசு வியாபாரி சைக்கிள் போன வேதனையில நின்னுக்கு நிக்கிறாரு. ஏட்டையா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த சைக்கிள் என்கிட்ட கிடைச்ச அப்புறம் நான் விடவே மாட்டேன். ஏட்டையா, வந்ததே வந்தீங்க. என் வீட்டுல சும்மா திருட்டு போய்க்கினே இருக்குது. அத்தை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன். உன் வீட்டுல திருட்டா? சீக்கிரம் சொல்லு. உங்களை சொன்னா போதும், வந்த வேலையை விட்டு நின்றுவீங்களே. நீங்க எழுதிக்கீங்க. ஆ. இந்த வியாழக்கிழமை ஒரு பித்தாள குண்டா, இந்த சனிக்கிழமை ஒரு பித்தாள தேக்குதா, மிந்தா நாளே ஒரு பித்தாள தாம்பலம். என்ன எல்லாம் ஒரே பித்தளையா இருக்குது? தங்க வெள்ளி ஏன் திருட்டு போகலன்னு கேக்குறியா? இல்ல, அப்புறம் இன்னைக்கு காத்தால ஒரு பித்தளை கூடும். உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீ தின்னே தீத்துற கூடாதுன்னா மாறுவாடி கடையில கொண்டு போய் வச்சிருக்கேன். அட பாவி, எல்லாத்தையும் அடகு வச்சு சாராய கடையில கொடுத்துட்டியா? பின்ன கடைஞ்சோட சொல்றியா? இரு, இந்த சைக்கிள் பூரா வித்துட்டு நான் சினிமா பாத்துறேன். என்ன நீ? கவனிக்கிறே அண்ணே. சாரு ஏட்டே, டீ வர வைக்கிற சாப்பிடுறியாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சைக்கிள் கிடைச்சா வந்து ரிப்போர்ட் கொடு. முட்டுக்கோசியா, எதுக்கு நீ ஒரு ₹10 இவ கையாண்ட அட்வான்ஸ் கொடுத்து வை. சைக்கிள் கிடைச்சதுக்கு அப்புறம் கழிச்சுக்கோமா. பெரியதே எனக்கு நீ சைக்கிள் ஓட்டி பாக்கணும்னு ஆசையா இருக்குது. ஏன்னு கேள. ஏன்னு கேட்டுற, இல்ல நான் கடிச்சிடுவா. ஏன்? இந்த சர்க்கஸ்ல குட்டி ஆனை சைக்கிள் ஓட்டுதான். நான் பார்த்ததே இல்லப்பா. அதுக்கு இத்த ஓட்ட சொல்றியா? சைக்கிளை பறி கொடுத்துட்டு ஓட்டு வேற ஆட்டணுமா? தலையெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இந்த துணியை போட்டா ஊட்டாடு போய் சேர்ந்துயா. இன்னாடா காலங்காத்தால நம்மள வந்து புடிச்சுக்கிட்டாளேன்னு நினைக்காத. என் வீட்டுக்காரன் இருக்கானே சச்சி இருக்காரு, அவரு நீ சொன்னா கேப்பாருமா. ஆரம்பிச்சாச்சா? காலங்காத்தால புருஷன் மஞ்சா சண்டையா? இன்னும் என்னமா? பெட்ரோல் பங்க்ல லாரி எண்ணெய் ரொப்பிக்கிற மாதிரி இந்த ஆளு வவுத்து நிறைய தாராயத்தை ரொப்பிக்கிறாரு. அத்தோட விடுறாரா? வர்த்தகரி கொண்டா, சால்னாவை கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு என்ன கேட்டா நான் எங்க போறது? இன்னானே எனக்கு தெரியுமே, நீ இங்கதான் வந்திருப்ப. அம்மா கிட்ட என்ன பத்தி வத்தி வச்சிருப்பேன்னு. ஏமா சொல்ல? ஐயா சொல்ல, ஐயா கஞ்ச சொல்ல. அந்த அம்மாவை ஏமா சொல்றேன். இவ என் குடும்பத்தை தின்னே தீத்துருவா. பாருங்க, அரசியலிட்டா நேற்றுக்கு மட்டும் 1.5 படி வேர்க்கல்ல தின்றுக்கா. தச்சி, ஒரு மனுஷனாட்டான். திங்கிறத பத்தி சொல்ல குடிக்கிறிய? இவன் நியாயத்தை கேளுங்க. நம்ம ஊருக்கு சினிமா டூரிங் பேக்கேஜ் ஏன் போட்டான்? என்னத்துக்கு? இவளுக்காக தான் போட்டான். அவளோட ராவுகள்னு ஒரு படமாமா, அத 5 தடவையாமா பாப்பா. ஏமா நீயே சொல்லுமா? நான் 4 வாட்டி என்னையே மறந்து குந்திக்கினேன். 5ஆவது வாட்டி தான் நான் கதையை ஃபாலோ பண்ணுனேன். ஃபாலோ பண்ணாலாம். சம்சாரி பேசுற பேச்சாடி இது. சம்சாரி ஒரு என்னது? நேத்து கூட சினிமா பாத்தியா? ஆமா பார்த்தேன். என்ன அடியே, உனக்கு புள்ள பிறந்தா சினிமா போட்டா இல்லாண்டி பிறக்கும். அதுவும் கையில சாராய புட்டிய வச்சுக்கினே பிறக்கும். தெரியாதா? நான் நேத்து பார்த்த சினிமா கதை இன்னான்னு கேட்கலையே நீ? இப்ப சினிமால கதை கூட கீதா? அட இருக்கு, இன்னான்னு கேளு. எதுக்குமே கேட்கணும்? அட கேளுன்ற. சரி, என்ன கதாநாயகன் டபுள் ஆக்ஷன், கதாநாயகியும் டபுள் ஆக்ஷன், வில்லனும் டபுள் ஆக்ஷன், வில்லன் தங்காச்சியும் டபுள் ஆக்ஷன். எத்தனை டபுள்? நான் மறந்துட்டேன். அட உன்னோட பெரிய ரோதனையா? 4 டபுள் ஆக்ஷன். சரி வச்சுக்கோ. இன்னும் ஆகுது? படா ரோதனை கீதா எனக்கு என்ன தெரியுங்க? அட இன்னும் ஆகுதுன்னு கேளுன்றேன். சரி, இன்னும் ஆகுது. இந்த முத கதாநாயகன் 2வது கதாநாயகி மேல ஆசைப்படும். இந்த 2வது கதாநாயகிறால அவன் அந்த முத வில்லன் மேல ஆசைப்பட்டான். இந்த 2வது வில்லங்கிறான அவன் இந்த 2வது கதாநாயக கற்பழிச்சுடுவான். அப்புறம் அந்த வில்லன் தங்காச்சிக்கிறாள அவ என்ன பண்றா? கதையாது பைத்தியமே பிடிக்குது. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த கதாநாயகி
நாயகனுக்கும் வில்லன் தங்காச்சிக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சு. அத்தோட வணக்கம்னு போட்டுட்டாங்கப்பா. அடியே கையில் இருக்கிற இரும்பு துள்ள மண்டைய ஒச்சே போடுவேன். இது கதையாடி இது. வாமா ஜானகி வா வா குந்து குந்து. இப்படி குந்துறியா? அங்கேயே குந்து தங்காச்சி. குந்து குந்து. இன்னும் அதிசயமா வந்துக்கிற? ஒண்ணு இல்லக்கா, வீட்டுல போர் அடிச்சது, அதனாலதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ வீட்டுல போர் அடிக்க போற? அடுத்த மாசமே கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் இந்த செல்லம்மாவை நினைக்கவா போற? பாரு, நீ 1000 தான் சொல்லு, அப்பா அம்மா பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளையோட வாழ்றதும் ஒரு வாழ்க்கை தான். இப்படி ஆசைப்பட்டவனோட வந்து சீரழியறதும் ஒரு வாழ்க்கை தான். நானும் பாத்துக்கினே இருக்கேன். 10 வருஷமா ஆசைப்பட்டு வந்தேன்னு புலம்பி சாவுறாள. என்னமோ இவங்க அப்பா 56 தேச ராசாவையும் வர வச்சு சொய்யா வர வச்ச மாதிரி அத்தனை பேருமே இவன் மாலைக்கு கழுத்தை நீட்டின மாதிரியும் தான். அடி போடி, அந்த சப்பானி பையில விட்டா உன்னை கட்டி கொடுக்க உங்க ஒப்பனுக்கு வேற நாடி ஏறுது. எங்க அப்பனை பத்தி பேசாத, அதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. தோண்டி உங்க அப்பனுக்கு மட்டும் யோகி நிக்குதா? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன புதுசுல உன் வீட்டுக்கு வந்தன, என்னடா மாப்பிள்ள முத மறுகுண்ண வந்திருக்கானே, அவனுக்கு காசு கறிய வாங்கியாருவோம். ஒரு கோழி அடிப்போம்னு இல்லாம கம்மங்கூட ஊத்தி வச்சுட்டு கடிச்சுக்க வெறும் வெங்காயத்தை வச்சானே கஷ்மாலா. அவன் மனுஷனாடி கண்டல் பையன். ஆமாயா, நான் கந்தலு, எங்க அப்பன் கந்தலு, எங்க குடும்பமே கந்தலு, நீ பெரிய பந்தலு. நீ 4 பேருக்கு முன்னாடி என் கழுத்துல நெக்குன்னு தாலி கட்டின அவனுக்கு கறி ஆக்கி வச்சு கோழி அடிச்சு வைக்கிறதுக்கு போவியா? ஆரம்பிச்சு அழுவுறதுக்கு எனக்கு தெரியுமே. ஒண்ணு சத்தம் போடுவேன், இல்லன்னா ஒப்பாரி வச்சு அழுவேன். இந்த 2 தவிர பொம்பளைக்கு வேற என்ன தெரியும்? நான் நினைச்சதே வேற, என் தலையில வந்து விழுந்தது வேற. தெரியுமே, எனக்கு தெரியுமே. உனக்கு அவன் பேர்ல தான் கண்ணு, என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சொல்லாத, நான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். அப்படி நான் தப்பாவே நினைச்சு எழுதல. எப்படி நினைச்சு எழுதுட? அது என்னக்கா புது விவகாரம்? இந்த ஆனாளக அர்ச்சன மகராசன் எனக்கு துண்டு கருதாசி எழுதி அனுப்புனார். லவ் லெட்டரா? ஏற்கனவே மண்டையில கட்டு. நீ கேட்டா என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். சொதகம் என் செல்லக்கிளி செல்லம்மா இன்னைக்கு சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு 2 டிக்கெட் வாங்கிக்கின்னு ஐயர் கடையில அந்த அல்வா வாங்கிக்கின்னு சினிமா கொட்டையாண்ட இருக்கிற வாராவதி ஆண்ட வந்து நிக்கிறேன். நீ அவசியம் வா. அப்படி உன்னால வர முடியா காட்டி போனா உன் தங்காச்சி அனுப்பி வையே. மன்சாணி, எடுத்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல தப்பு என்னமா சகோதரி? என்ன தப்பு இல்ல, என்ன தங்காச்சி அனுப்பி தப்பு இல்ல. மணி அடிக்கிறவன் போஸ்ட் மேனா? இன்னாடி உங்க அப்பா பூட்டானா? எங்க பையன் போறான்? உங்க அப்பா தான் பூட்டான் போல. எங்க அப்பா பூட்டான் சொல்லிருக்கேன். எங்க அப்பா பூட்டான், என் தங்காச்சி வாங்கலாம் பாருங்க. நீ போறியா? வாயா வவுரா, சும்மா கொட்டிக்கினே கீரை. கண்ணாரம் கட்டி 4 வருஷம் ஆகுது, ஒரு புழு பூச்சி கூட காணன்னு சொந்தக்காரன் பூரா காரி துப்புறாண்டி. எவனுக்கு போய் டாக்டரை கண்டுக்கலாமா? தினம் ராத்திரியானா சாராயத்தை ரொப்பிக்கின்னு நல்ல காரம் ஜரமா தின்னுபிட்டு திண்ணையில வந்து படுத்துக்கிட்டு தூங்கு. புழுவும் பூச்சி வந்து ஓ வகுத்துல நின்றும். உன்னை கண்ணாலம் கட்டின நாள்ல இருந்து ஒரு பூ உண்டா, ஒரு பகடர் உண்டா, ஒரு சினோ உண்டா? சினோவா? ஓ மூஞ்சிக்கு சினோ ஒரு கேடா? இதோ போனா போதுன்னு கழுத்துல மஞ்சா கயிறு போட்டிருக்கேன். உன் மவர கட்டைக்கு ஏன் கழுத்தை நான் கொடுத்தேன் பாரு. நான் பேசாம என் மாமா மவனே கட்டிருக்கேன். மாமா மவனா? தப்பா நீ வா. யார பார்த்து சப்பா நின்றா? என் மாமா மவன் நடந்து வரும்போது கமலஹாசன் மாதிரி இருப்பான். ஆமா, அப்படியே இருக்கட்டும். எங்க லெட்டர் ஏதாவது வந்ததா? ஏமா, நானும் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா லெட்டர் வந்தான்னு கேட்டுக்கின்னு எனக்கு எங்க இருந்து லெட்டர் வரும்? உனக்கு துட்டு கொடுத்து லெட்டர் போறதுக்கு அந்த நாள் இருக்குது. அது இல்லக்கா, நான் ஒரு வார பத்திரிக்கைக்கு கதை எழுதி அனுப்பிச்சேன். அது உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு. நான் கதையை எழுதுறது அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சா கோச்சுக்குவாங்களேன்னு தான் இந்த அட்ரஸ் கொடுத்தேன். கதை எழுதுறியா நீ? ஐயோ, கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன கதை? சோகமா சிரிப்பா? முடிவு என்னன்னு எனக்கே தெரியாது. சதாம்போ, முடிவு தெரியாம கதை எழுதுறியா நீ? பதில் வந்தா சிரிப்பு, வராம அது குப்பை குடிக்க போனா சோகந்தா. நான் வரேன்க்கா. என்ன சொல்லிட்டு போகுது இந்த பொண்ணு? வா வேட்டியா ஊரு? வேட்டியா எப்படி வருது? அடே அவுத்து விடுங்க. இத்த சொல்றியா? வீட்டுல யாரு? அடட சைக்கிளு. எங்க ஜோடியா வந்திருக்கீங்க? வரப்படாதா? எதுக்கு நீ இப்படி வந்துரு? எதனாச்சும் செய்தி உண்டா? கையெடுப்பா, எல்லாம் நல்ல செய்திதான். இத்தோட தங்கச்சிய பக்கத்து ஊர்ல குடுத்துக்கிறாங்க. அத்தையும் பாத்துட்டு ஜானகி தங்கச்சி இருக்க, இத்தையும் பாத்துட்டு போறான்னு வந்தான். ஜானகி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. என்ன உன்னை பார்த்த உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது வரேன். சௌக்கியமா இருக்கியாமா? இருக்கவா. அண்ணின்னா சௌக்கியமா? நல்லா இருக்காங்கம்மா. ஜானகி யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
மாப்பிள மைனர் எங்க போனாரு? இத்த புடி. இங்க பாரு. ஐயோ, இந்த ரங்கம் போற வரைக்கும் உன்னை நான் எப்படி பாதுகாக்க போறேனோ? மாப்பிள என்ன பர்ஸ்ல பஸ்ஸ பறி கொடுத்த மாதிரி பதறி அடிச்சு ஓடியாந்த? இனிமே பறி கொடுத்துருவேன் பயத்துல ஓடியாந்தேன். எத? இந்த ஊர்ல இது வரைக்கும் திருட்டு பயம் இல்ல. நேரம் எதுக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்ல. ஆமாமா, நாம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நாம இல்ல, நான் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஒரு பூட்டு போட மறந்துட்டேன். பூட்டா? எதுக்கு? சைக்கிளுக்கு. ஒரு பூட்டா? கொஞ்சம் இப்படி வா. அட பாவி, ஒரு பூட்டா ஐயா? பந்தல்ல பாவக்கா தொங்குற மாதிரி பூட்டு பூட்டு பூட்டா காய்ச்சி தொங்குதேயா. இனிமே சைக்கிள்ல பூட்டுறதுக்கு இடமே இல்ல. அப்படி பூட்டணும்னா உன்னை சேர்த்து வச்சு பூட்டினா தான். சைக்கிள் சைக்கிள்ல இருந்து கையெடு, கையை எடு. அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்வேன். செய்வேன். என்னையா? என்னய்யா? ஐயோ, சொல்லி தொலையா. இந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணா? 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 மாப்பிள்ள நான் வட்டா? பொண்ணையும் காணா ஒன்னையும் காணா. பொண்ணுன்னா அப்பாடா, என் சைக்கிள் தப்பிச்சுது. என் பெல்லு இந்த இருக்கு. மாப்பிள்ள, நீ எல்லாம் விலமூர்ல தானே வெண்ணெய் எடுப்ப. நான் வெறும் தண்ணியிலேயே வெண்ணெய் எடுப்பேன். பூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேரு எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். யார எங்கெங்க வம்பு கிழத்தீங்களோ இப்ப உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் காலையில இருந்து திங்கலாம்னு முயற்சி பண்றீங்க, முடியல. இத கொண்டு போய் நாய்க்கு போட்டுட்டுங்களா? அம்பா, போடுற நல்ல நாயா பார்த்து போடுப்பா. அதாவது நன்றியோட இருக்கும். இந்த கம்பவுண்டர் பையன் தண்ணியே வைக்க மாட்டானே. தண்ணியா? பினாயில குடி. எந்திரா. ஏய் கருங்குரங்கு, இதெல்லாம் ஆஸ்மாக்காரன் டிபி காரன் தின்ன பிரெட். நோய் கிருமிகள் 100 இருக்கு. ஓ உடம்புலயும் ஒட்டிக்கு. எனக்கு இருக்கிற பசிக்கு எதிர்ப்பு சக்தி 150 இருக்குது. அது சரி, மனுஷனுக்கெல்லாம் அந்த வியாதி எல்லாம் வரும். எருமைக்கு வருமா? அண்ணே, எருமன்னு பேசாதீங்க. பின்ன பண்ணின்னு சொல்லவா? எல்லாம் பேசாதீங்க. பின்ன நாயின்னு சொல்லவா? இவங்க அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்னது? உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன்பா. சார், எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லி இருக்கு. ஆனா மாப்பிள்ளதான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது? நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாரி, உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே. அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். இது ராஜஸ்தான், இது அசாம், இது பஞ்சாப், சார் தலைவலி. இது கேரளா, இது கர்நாடகா. வயிற்று வலி இருக்குல்லையா? என்ன பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிருக்கீங்க? நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன். ஒண்ணு கூட விட மாட்டேங்குது. பாவம் தமிழனாச்சே, ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம். இதெல்லாம் பட்டாணி விக்கிறவங்க, டீ கடைக்காரவங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும். நமக்கு எங்க விழ போகுது? நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா? கம்பவுண்டர் தானே ஐயா, எனக்கு விழக்கூடாதா? விழும். அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட்டா வாங்குறது? இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது. ஜாதி மதம் பார்க்காம விடுது. கம்பவுண்டர இடுப்பு வலிக்குது. எத்தனை நாளா? 10 மாசமா. பிரசவ வார்டுக்கு போ.
ஏயா இப்ப நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா? மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க? சீட்டை காட்டியா, ஊத்தியா, போயா. நெக்ஸ்ட் லேடிஸ், நெக்ஸ்ட் ஜென்ஸ். ஏப்பா தலைவலி வயிற்று வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? வந்த வியாதி, வரப்போற வியாதி, இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன். கோ 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 கோ. ச்சே, இந்த வயிற்று வலி வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன். குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்து மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குதே. இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. ஏமா இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? இல்லைங்க, ஏற்கனவே 2 அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது 3வது அட்டாக். என்னம்மா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, இங்க வந்துட்டாருல்ல, பொழைச்சுக்குவாரு. ஆமா, தனியா வந்திருக்கிற உங்க அம்மா வரல? இல்லைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அட்டாக்கில் தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். யோ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது, மூடிக்கியா. யார் இது வரிசையா வரானுங்க? என்ன சாமி, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வழியில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போயிடும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போயிடும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு வந்தா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருன்னா எங்க பொழப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி. யோ, பழத்தை நோயாளிக்கு வேண்டியீங்களா, நீங்க திங்க வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு, சாரி கண்ணான கண்ணு, உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே? ஹரியானா இன்றே கடைசி, ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி, மகாராஷ்டிரா இன்றே கடைசி, பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்டரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்டரி, அடிங்க சார் லாட்டரி, வாங்குங்க சார் லாட்டரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டான் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டான்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 5 லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே, ஆஹா, உங்க அப்பா சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்ன உங்க அப்பனை டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பனை புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களா தானே என்ன பார்த்து மயங்கினீங்க? ஆமா, நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு, உன்னை பார்த்தோன்னு நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார போய் மகள. சரி, கடனை சொல்ல வேண்டாம். அவன் எப்ப சாகரனாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. பூட்டா லாட்டரி கிட்டு விடு. அண்ணா, நீங்களா? உங்களுக்கா இந்த கதி? என்ன கதி? இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன்? என்ன டேய், ஏண்டா கூமாச்சி தலையா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஒரே பொண்ணு, பெரிய இடம், இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்காய் தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன். இப்ப ஆசைக்கு ஒரு பேரிக்காய் வாங்கிட்டீங்க, என்கிட்ட காசு இல்லடா. அண்ணே, கோவிச்சுக்காதீங்கண்ணே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா? எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா, உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, கடனும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பட நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவன் நிம்மதியா போயிட்டான், நான் நிம்மதியா இருக்க முடியலையேடா. இருந்த வேலையும் போச்சேடா. செய்யும் தொழிலே தெய்வம்னே. தத்துவம் வேற பேசுறியா? எப்படி துண்டு பீடு வாங்கிக்க, 2 அடியால் வாங்கிக்கடா. எதுல லாரி வருது, ஆக்சிடென்ட் செத்து போயிடாத. இந்த லாட்டரி ஹரியானாவில் 3 சீரியல் கொடு, தமிழக அரசுல 3 சீரியல் கொடு. சார், எங்கிட்ட மத்திய பிரதேஷ், பூட்டான், கர்நாடகா எல்லாம் இருக்கு சார். எல்லா சீரியலுமே உங்ககிட்டயே வாங்க முடியாதுப்பா. அதிர்ஷ்டங்கிறது ஒரு ஆள் கிட்ட மட்டுமா இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு. பல பேர்கிட்ட வாங்கி பாப்போம். ஹலோ, how are you? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு இருப்பேன். ஏன் வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? சார், மேகாலயா பம்பர் சார். பம்பரா? எவனாவது கார் வச்சிருந்தா அவங்கிட்ட போய் கேளுங்கடா. நீ ஏன் இன்னும் லாட்டரி டிக்கெட் விக்கிறேன்னு இப்பதான் புரியுது. செட்டப் கவனிச்சியா? கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாது. You go man, go. You come. Come. ஏம்பா, பிளம்ஸ் ஒரு டஜன் கொடு. சரிங்க. அப்பாவுக்கு பிளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க. அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவார்ல? ஓ, நல்லா சாப்பிடுவாரு. அது ஒரு டஜன் கொடுப்பா. ஏம்பா, இந்த யானை மட்ட மாதிரி இருக்குது என்ன? பப்பாளி பழங்க. இதுல ஒண்ணு கொடு. இது யாருக்கு சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேங்க. ஓ, நீங்க சாப்பிடுவீங்களா? இந்த என்னங்க இது நீங்க குடுக்குறீங்க? ஏ, நான் கொடுத்தா செல்லாதுங்களா?
அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொதுநல ஊழியன். படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் பழம் வாங்கி கொடுக்கறேன். பழத்தை கொடுப்பா. டேக்கிங். வாழைப்பழம் டேக்கிங். பப்பாளி பழம் டேக்கிங். அண்ணே, தடில்றா. எப்படா வந்த? நீங்க லாட்டரி சீட் வாங்கினதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். காலையில ஒரு 50 ரூபா கேட்ட கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். வரேங்க. வாங்க. என்னடா 50 ரூபா? அப்ப வரல, இப்பதான் வந்தது. சரி, இப்ப கொடுங்க. இப்ப செலவாகி போச்சு. நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும். ஏய், இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை விடுங்க அண்ணே. நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி பணக்காரனாகிறத விட அந்த பொண்ணை பிடிங்க. எக்கச்சக்கமான சொத்து. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது. ஏய், என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை நழுவ விட்டாதீங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். யோ பெரியவரே, இந்த மருந்தை நல்லா குலுக்கிட்டு சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குலுக்காத. ஏய் கூமாச்சி, கையில என்ன கத்தியா? நீ பெரிய வாழ்வீரன் நினைப்பா? நீ வச்சிருக்கிறதே விளக்குமாறு. கீழே குனிஞ்சு கூட்டுறா. உனக்கு தான் உடம்பு வளையாதே. 8 இட்லிக்கு 80 இட்லி திங்கிற. இங்க வா. என்ன கண்ணு சிகப்பா இருக்கு, வாழைக்காய்க்கு புகையடிச்ச மாதிரி. ராத்திரி எல்லாம் என்னடா பண்ண? 2வது ஷோக்கு போனேன். 2வது ஷோ கூட்டுறா. பாத்தீங்களா இந்த கோயந்தனே? இதே ஆஸ்பத்திரியில என்னோட கூட்டுற வேலை பார்த்தாரு. ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆகி என்னையவே மிரட்டிட்டு போறாரு. பாத்தீங்களா? ஏப்பா, இத முன்னாடியே சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க இங்க மாட்டி இருக்க மாட்டோம். மாத்திட்டாலும் பொழைச்சிரியாக்கா? அடப்பாவிகளா, படிக்காமல கம்பவுண்டர் வேலைக்கு வந்திருக்கிறான். புரியாம ஏதாவது மருந்த மாத்தி கொடுத்துற போறான். ஐயா, நாமெல்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டோம்ல. தளபதி நல்லா இருந்தா தான் திரும்பி போய் சேர முடியும். இந்த மாத்திரை. ஏப்பா, நீ படிக்காமலேயே அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் வந்துட்டியாம? யாரையா சொன்னது? கூட்டுறானே கூமாச்சி, அவன் தான் சொன்னான். அந்த நாள் முதல் இந்த நாள். அந்த தீராத நோயாளிகிட்ட என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? நான் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆயிட்டேன்னு. உன்னை நான் ஆக வேண்டாம்னு சொன்னடா. எவன் ரெக்கமெண்டேஷன்ல கம்பவுண்டர் ஆனே? இங்க பாருங்க, அடிக்காதீங்க. உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மை சொன்னேன்? ஏய், ரஷ்யாவில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் குருசேவ். அவர் படிக்காதவர் தான். பிற்காலத்துல ரஷ்ய ஜனாதிபதி ஆகல. ஸ்டாலின் செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண தொழிலாளி. அவரும் படிக்காதவர் தான். பிற்காலத்துல அவர் தலைவர் ஆகல. இவ்வளவு ஏண்டா, காமராஜர் படிக்காதவர் தான். நம்ம நாட்டுக்கே பெருந்தலைவர் ஆகல. அண்ணே, அதெல்லாம் தலைவர் பதவினே. அதுக்கு படிப்பு தேவையில்லை, பொது தொண்டு தான் தேவை. இது மருந்து விஷயம். ஏதாவது மாத்தி கொடுத்துட்ட செத்து போயிருவாங்கண்ணே. ஏய், இந்த ஹாஸ்பிடல்ல சர்டிபிகேட் வாங்குறவங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும்னா நோயாளிங்க மட்டும்தான் இருப்பாங்க. இனிமே எவங்கிட்டயாவது நான் படிக்காதவன்னு சொன்ன உன்னை கொன்னு விடுவேன். கொன்னே விடுவேன். அடிச்சுட்டா போற? என்னடா சொன்ன? சும்மா பேசி பார்த்தனே. உன்னை பழிக்கு பழி வாங்கல. என் பேர் கூமாச்சி இல்ல. அழகு சுந்தரா. டேய், என்ன என் பேர் நீ ஏலம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறாதா? என்ன 5 தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ணே, ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. ரொம்ப நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கை சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. ஏடே, சீக்கிரம் எடுப்பா. எடுக்கிறேன். வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்லை பண்ணுவீங்க. டயமா இருக்குப்பா. இருக்குண்ணே. போச்சுரா. ஐயே, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட என்னப்பா நீ எங்கெங்க போறீங்க? சீக்கிரம். அடச்சே, எவ்வளவு வேலை கெட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. சரி. வர்றேன். அண்ணா அண்ணா, என்ன இந்த 75 அது புது பாக்கியில எழுதிக்க? இல்லண்ணே, இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணும். அதான் கொடுத்துட்டேப்பா. 25 75 100 ஆகுது இல்ல? ஏய், 25 75 100ங்கிறது பிறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சல்ல. அது இல்லண்ணே, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா. ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் நான் கொடுத்துட்டேன்லப்பா. எம் பணம். அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கெல்லாம் எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க.
இப்போ உனக்கு குழப்பம் இல்லையே, கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. ஆனா இதுக்கு அட அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த மிளகாவத்துல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. டேய் வாடாங்க. என்னண்ணே? என்ன ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பம்புற? எதுக்கு நான் வம்பு? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோக்கர் ஆமா. உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேட்பாங்க. எடா போட்டவன். இது கொஞ்சம் நல்லா இருக்கே. டீடைல்ஸ் கொடு. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுண்ணே. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இத பிக்ஸ் பண்ணேன்டா. பிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான். வெளியில வந்தவொடனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா. இதான்டா சிக்கலின் எல்லையே. இந்த கண்ட மட்டும் கேன்சல் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பாப்போம். ஓ இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரிக்காரர் பொண்ணுனே. வசதியான குடும்பம். பக்கத்தூர்ல இருக்கு. ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. புடிச்சுக்க. இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே. ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. ஐ அம் பிளைண்ட்ரா. ஐ அம் பிளைண்ட். டேய் என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன். பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா? வச்சிருக்கானே. எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா. இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே. நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம்ண்ணே. ஏய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல? இப்ப பாருங்க பிச்சிடுறேன். ஏய் நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? உன் பர்ஃபார்மன்ஸ் பாடுறா. நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாது. கத்துறா. ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. இன்னொருக்கா சொல்லு. ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. ஐயையோ ஐயையோ. எனக்கு இதான் வேணும். ஐயையோ வாங்களே. ஐயையோ வாங்களே. ஐயையோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போறாரு. யாராச்சும் காப்பாத்துக்களே. தற்கொலை பண்ணிக்க போறாரு. ஓடி வாங்களே. ஐயையோ ஐயையோ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. பார்ட்டி சிக்கிக்கிச்சு. வந்துச்சுடா. போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க. என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணன் பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க. அதனால தான் வந்தேன். சீதா சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க. என் காதலிங்க. நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுங்க. அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள்ல தான் சாவணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ணே சாக தெரிஞ்சீங்களே. நிறந்த பொண்ணு வரலைன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கும்? பாசமுள்ள தம்பிங்க. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன். போ. என்னங்க, காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்வளவு உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே. எங்கீங்க? அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி. கரெக்டா இப்படி வாமா. ரைட்டுக்கு வாமா. அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படித்தாங்க நாங்களும் குதிச்சோம். என்னங்க? இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி
தம்பி என்னப்பா இங்க 67ஆம் நம்பர் வீடு எதுப்பா? இதான்பா. இதானா? ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67ஆன்னு பாருங்க. ஆமாய்யா. நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏன்டா 67ன்னு? ஏதோ வெறுப்புல இருந்து சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். 2 செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா இந்தாங்கப்பா பேப்பர். அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே அவர் வந்திருக்காரு. யாரு? அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வருது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ஸ்டெப்ஸ் ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? டூ வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேன். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கிறதா அவருக்கு. என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு. தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா. எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா. வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்டுங்க மாமா. கெஸ்ட் கண்ணையா. யார் அந்த கண்ணைய? சித்தப்பாவா? உட்காருங்க. அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநீய சுட்டேன். கொக்கு சுடுவாங்க, குருவி சுடுவாங்க. நீங்க என்ன மாமா இளநீயெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா குண்டு இருந்தது சுட்டேன். சுடுங்க சுடுங்க. இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்பிள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்திருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா. இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்குங்க மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க. மாமா என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன். இறைச்சேன்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள. அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான்? நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க. ஓ என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்பிள. ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். ஷூட்டிங் தான். சாமி. யாரு? நான் தாங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கிறேங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுனேன். பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. முனியம்மா முனிக்கண்ண விடுங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா. நீ வா செல்லும். கண்ணு இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ இவ சொல்லி ட்ரெஸ்ஸ கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நிறையா. அவனை இருறா, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். முனியுமா என்னங்கய்யா? என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து வீட்டு நாயி உள்ள வந்துருச்சு. நாயே வயசான நாய் மாதிரி தெரியுது. முனியுமா நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிரும்.
பெரியநாயா அப்ப நீ அடிக்காத நான் கவனிச்சுக்கிறேன். விட்டனா பாரு இன்னைக்கு. போயிடுங்க. அண்ணா கேளுங்க. போங்க. ஐயோ வேண்டாம். எங்க அந்த நாய்? வேண்டாங்க. அப்பா ஐயோ அப்பா வராரு. அப்பா அப்பப்பா முதுகு போச்சுடா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பான். உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு ஔவையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா உங்க அப்பாவுக்கு வாய் கீழையா இருக்கு. ஐயோ அத பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டேன் நான். எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டேன் என்ன மாப்பிள. மன்னிச்சிருங்க மாமா. பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப்? நான் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. வட்ட அடி போதும்டா சாமி. ரேகா ரேகா என்னங்க கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேட்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா இந்த விரல எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். வர லேட் ஆகும். ஆமா அவனை எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அத உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மி கல்லு வேண்டாம், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சிருச்சு. எங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரன் கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்தற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? தெரியாதுன்னா விடுங்க, ஏன் அதை சும்மா நோண்டுறீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு, அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா என்னங்க? நீ வீட்டுக்கு போமா, ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. என்னன்னு? அட அதெல்லாம் ஏங்க? எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு, நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா. ஏன்னு? எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடு நாயிட் பண்றது? கஷ்டமா இருக்குப்பா. என்ன? That is blind love. பெரிய ஸ்டோரி அது, வா சொல்றேன். என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க? மாப்பிள வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா? அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுவோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது? உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ரா இது? அப்பா நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பையன். டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா
நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். என்ன? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சுதுடா சாமி. மாப்ள என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள. என்ன தெரியலையா? டேய் நானே 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்திருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான்? மாப்ள உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதித்தீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள. டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றா. ஐயோ பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய் டோன்ட் கிரை. பண்ணாட நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய் சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவில்லை, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போ மாறு உள்ள. நீங்க போங்க போங்க. சரிப்பா வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய் ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு. இதனால என்னென்ன ஆக போகுதோ? என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம். இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய் உன் வேலையை பாருடா. பெரியப்பா இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் தொடாதடா. உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லையே. அப்ப இவன் என் மாமனார் இல்ல, டூ போடுற. அடிச்சு துரத்துங்க. ஐயோ மாப்பிள அடிச்சு துரத்துங்க. மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே. ரேகா அதையில எடுத்து இங்க வை. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஆ. ஏண்டா நக்கலா? இருடா வச்சுக்கிற. என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கை எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிச்சா கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல சட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி. வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாம்மா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா? எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா. ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க. மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தொடர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்பறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, கண்ணு தெரியுது உனக்கு. மாட்டினா மாப்பிள, எது கற்பூர தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன், எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னாள் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல?
இனிமே டெஸ்ட் ஏதாவது வச்சீங்க நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யு. என்ன வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அத பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க. பின்ன என்னோட உருவாங்கிட்டாங்க. முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சார், முருகா, எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுன்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்த அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா, என்ஜாய். என்ன சார் இது? இந்த காம்பவுண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. What is the time, yeah? 9 யா? Oh, it's already late, yeah. யா. கோயா, வெயிட் யா. Oh, discipline, yeah. Let's move யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க. ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார், நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார், அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப்பார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைண்ட் பண்ண வேண்டியிருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய், கால் அந்த பக்கம் வச்சு படுறா. இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா, நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டென்ஷன் பண்ணாத. ப்பு, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. குருவே, சிஷியனுக்கு ஒரு சந்தேகம். உங்கள மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராது, அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது, அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அட பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே, நாயே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா போச்சா? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவனை அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க 2 பேருக்கும் தான் ஐயா தெரியும். அது ஜனங்களுக்கும் தெரியும்னா. அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. சும்மா கவனித்தலையா? யோ, விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு. 2 நாளைக்கு முந்தி 2 ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா, சிரிக்கிறா, மொழின்னு முடிக்கிறா. ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. ஏன் சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியனா சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏன்டா கத்துற? நாங்க மட்டும் இருந்தோம். 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன, அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன், என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியனாகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட மாட்டேன். அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கபாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா, உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்றா? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். போங்களா பொக்கிகளா? சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க, அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு, பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், பிளாட்னு வச்சிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்க அடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே, அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்து பிடிக்கிட்டாரா அடிப்பீங்க? சாமி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு என்ன டேய், தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அந்த குழந்தை பாத்தீங்களா? அது ஜப்பான்ல வந்து அப்படித்தான் இருக்கு. வயித்த கலக்குது, எங்க போறதுன்னு கேட்டு சொல்றான். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா?
என்ன அவங்க பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே? என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா அடிக்க சும்மா இருங்க. ஏய் கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பணசாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய இந்தாங்க புடிச்சுக்க துண்ட. காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு 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 சொல்லு. என்னண்ணே இது? அம்மூர் கருப்பணசாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போடுவான். நம்ம யாருன்னு இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா? சொல்லு சொல்லுடா. ஐயோ, என் திறமை காட்டுடாம கூட்டி வந்துட்டீங்களே. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அதே இவங்கிட்ட சொல்லுங்க. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன் தெரியுமே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. ஏ சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேசாமடா. இது வர தம்பி. ஆஹா 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 என்ன அழகா இருக்கு. இது என்ன ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர். நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்னேன்? வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும்னே. அங்க பாருங்க பாருங்காரா இருக்கு. அட பரதேசி, இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான். இங்க ஃபாரின் கார் தான் ஓடும். இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்தர் எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விக்க முடியாம அலையறான்னு அர்த்தம். வாடா. ஏய் நோ. ஏய் டைகர் டைகர் டேக் இட். நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது, மட்டன் திங்குது. Wait, I'll bring some more. என்னென்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலையை பார்த்தா அதுக்கு பிடிக்கல, அதான் நாய் குலைக்குது. ஐயோ 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 அண்ணே, இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எடா விபூதி. வாய மூடு. ஆஹா குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாய கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். ஏய் ஹோல்ட் ஆன். ஹே அண்ணே, அங்க பாருங்க, நாய்க்கு சொந்தக்காரன் நம்மள துரத்திட்டு வரான். அவங்கிட்ட மாட்டினா நம்மள பின்னி எடுத்துருவான். ஓடியாந்துடுறா. ஓடியாங்க. நான் இல்ல இவர்தான் வாய கட்டினாரு. எனக்கு தெரியவே தெரியாது. தமிழ்நாடு இருக்கீங்க. இந்த ஆளோட என்ன சண்டை? வாட்ஸ் தி மேட்டர்? Mari kay kat mulut anjing saya. Kalau boleh kat mulut istri saya, saya beri kamu uang. அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு. அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட்ட சொல்றாரு. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சேதான் தீர்வாளுங்க. அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம். போடா. இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லண்ணே, சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பளி தலையா. நான் கிங் பூசாரிடா. வாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ. நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன், நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன். இருடா, எங்கடா போற? வளர வேண்டிய பையன்னா அங்க பார், சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுடா. நீங்க வராட்டி போங்க. நில்றடே. நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்ன? நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீங்க எப்படியாவது போங்க. நான் காலைல விழுந்து கும்பிட போறேன். டேய், நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். டேய், கொஞ்சம் இருடா.
இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விடக்கூடாது. அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படா பணிவா குனிகிறது? ஐயோ அப்பா வாயிலே குத்துறியா? ஐயோ அப்பா ஐயோ 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 அப்பா ஐயோ 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 அம்மா டேய், நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறதா உங்களுக்கு புரியாதுன்னு. இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியாடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த? என் மூஞ்சிய பாடுறா. பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கேயே சவுக்கடி வர வேண்டியதுதான். அண்ணே, என் மூஞ்சி பாருங்க அண்ணே. ஐயோ காலில புலி என்ன கடிச்சு வச்சிரு. இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சுதான் எடுக்கணும். ஏன்? இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேளு. இது வேணாம். எடுத்துக்கடா. ஐயா ஏய், என்ன சும்மா திருப்பி பாக்குற? என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருமா அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தலையா, நீ எல்லாம் இருக்கிற சிங்கப்பூருக்கு வர்ற? இது பாரின் பாரு. இவ்வளவுதானா? ஏன் நாய் கூத்து போறியா? இல்லண்ணே. பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஓ, நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன். டேய், என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி விலைக்கு வித்துறலாம்ல. ஊருக்கு? இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா அதை கீழே போடணும். அப்படியா? இத முதவே சொல்ல வேண்டியதானே? அண்ணே அண்ணே அண்ணே, இந்த உருட்டி நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏண்டா இப்பதானே உனக்கு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போச்சே. உள்ள போறா, வெளியில போய் கக்கிட்டு வா. அப்ப கத்துவேன். கத்து. டேய், இருடா வாங்கி தர்றேன். ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னடா இது? கிளாஸ். யோ, ஏன் கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்படி உடைக்க சொன்னேன்? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கி எறிய சொன்னீங்க, எரிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்க வெளியே எரிஞ்சிருக்கியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? அண்ணே, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ, பலவன் பேசுறது அள்ளிய முதல்ல. நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு $5000 கட்ட முடியுமால? போலீஸுக்கெல்லாம் நாங்க பயப்படல. ஆனா இந்த $500 சொன்னீங்களே, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. சீக்கிரம் கையால மாதிரியா உடைச்சிருக்கான். நாக்கால் நக்கித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. உனக்கு அப்படித்தான் வேணும். பொறுக்கு. நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியும். யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வராங்க. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்ட பழபழான்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தாமா, எங்க பாட்டு நல்லவரு.
என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்கான் தானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி, என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படிதான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான்? அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய், ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடு, வச்சுதல்ல போடு போடு. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியா? திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். போயிடக்கல. அடே, உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா? பில் தனித்தனியாக சேர்த்து. என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா, முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்ன தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். ஆமா, பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா? மங்கு, உன்னை வேலைக்காரியா பார்த்துட்டு என் வீட்டுக்காரியா பார்க்கும்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்படி வாங்க. அப்போ ஒதுக்குறாடோ, மறுபடியும் இழுக்கிறாடோ. உங்களை பார்த்தா எனக்கு சேனை கிழங்கு ஞாபகம் வருது. சேனை கிழங்கு? ஓ, சேனக்கிழங்கு சொல்றியா? இந்த சேனக்கிழங்குக்கு வாரத்துல 2 தடவை தண்ணி விட்டு 3 தடவை உரம் போட்டா வருஷத்துல 4 போகம் வெள்ளாம எடுக்கலாம். அந்த சேனை கிழங்குல என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா? என்னென்ன சமைக்கலாம்? பொரியல், கூட்டு, மசியல், பஜ்ஜி, இப்படி வாய்க்கு ருசியா எல்லாம் சமைக்கலாங்க. இந்த சேனக்கிழங்கு தோட்டத்துக்கு நடுவால தண்டை போட்டா பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கி அந்த கீரையை நெய்யில வதக்கி மைய கடைஞ்சா அல்வா மாதிரி இல்ல இருக்கும். ஐயோ ஐயோ, அதுக்கு நடுவால பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டா இந்த வீட்டுக்கே நம்ம தான் முதலாளி. ஐயோ ஐயோ, அந்த காய்கறி எல்லாம் என்கிட்ட கிடைச்சா ஆட்டுக்கறி மாட்டுக்கறியை விட அருமையா சமைப்பேனே. ஐயோ ஐயோ, அந்த வரப்போறமா சூரியகாந்தி ரோஜாவையும் போட்டா. எப்போ இன்னுமா பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு. ஏய், பழசெல்லாம் கிண்டாத, படுத விடுறா. நல்ல வேளை 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அணைக்கவா? அணைச்சா எனக்கு பிடிக்காது. அணைச்சா பிடிக்காதா? வேற என்னதான் பிடிக்கும்? ஐயோ, விளக்கு அணைச்சா பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ அப்போ ஆயுதத்தோட வர்றாளே. ஓ, அப்பனையும் காணும் மவனையும் காணும். இங்க இருக்கியா? போட்டுறாதே, சின்ன பையன் குண்டக்க மண்டக்க எசக்கு பசங்க பண்ணிட்டான். போட்டுறாதம்மா. ஏன் அந்த சின்ன பிள்ளைய திட்டுற? பாவம். ஒருவேளை லவ் லெட்டர் குடுக்கலையோ? மங்கா, என் மேல உனக்கு கோபம் இல்லையா? கோவமா தான் இருக்கேன். பின்ன என்னையா, உனக்கு என் மேல அன்பு இருந்தா நேர சொல்லிருக்கலாம்ல. ஏன் அந்த சின்ன பையன் கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்த? நேர்ல சொல்றதெல்லாம் பழசு. அப்ப மகன் கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கறதா புதுசு. நீ வயசு பொண்ணு, நான் வயசு வந்த பையனுக்கு அப்ப. எங்க என்ன நீ 2ஆம் தாரமா கட்டிக்க சம்மதிக்க மாட்டியோன்னு தான் இந்த கசகசெல்லாம். அப்போ என்ன கட்டிக்க சம்மதம்னு சொல்ற. அப்புறம் விளக்கு மாத்தோட வந்த?
கடை வீதிக்கு போனேன், விளக்கு மாத்து வாங்கினேன், அப்படியே ஞாபகம் வந்துருச்சு, உடனே வந்துட்டேன். சரி விடு. உன்னை பெத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏன்? இந்த வரதட்சணை எல்லாம் பேசிக்கிட்டா பின்னாடி நல்லா இருக்குமே. ஏயா சும்மாவா சொன்னாங்க? துரும்ப கிள்ளி போட்டாலும் மாப்பிள்ளைன்னு. வயசான உன்னை கட்டிக்கிட்டா பிள்ளை குட்டி பெத்துக்காம உடம்ப கெடுத்துக்காம இருக்கலாமேன்னு பார்த்தா என்னமோ வரதட்சணை கேக்குறிய? வரதட்சணை என்னது? உள்ள ஊட்டி பெத்துக்காம இருக்க போறியா? அடி போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பாதுகாக்க நான் என்ன போலீஸ் ஆடி? என்னமோ ஒரு பேச்சுக்கு சொன்னா கோச்சுக்கிறிய. உண்மையில ஆசை இல்லாமையா? அதை பாரு, அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வா அடியே அல்வா துண்டே மா, கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நீயே கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா. வீடு கூட குடிக்க முடியாது. பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா ட்ரை பண்ற. தேங்க்யூ. ரெடியா இருங்க, 4 o'clock டிரைவிங் போலாம். ஓகே, See you. see you. Bye. சஞ்சீவி, நீ என்ன பத்தி தப்பா நினைக்கிற. சார், முன்னெல்லாம் பொம்பளைன்னா வெளியில போ ஆயுன்னு கத்தி கலாட்டா பண்ணுவீங்க. இப்ப காதல் வலையில சிக்கி கார்ல கொண்டு வந்து விடுற அளவுக்கு மாறி போயிட்டீங்க. இந்துவை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப அவ இருக்கிற நிலைமையில நான் ஒரு டாக்டர் மாதிரி. அப்படிங்களா? பொம்பளைன்னா நமக்கெல்லாம் ஒண்ணுதான் தெரியுது, உங்களுக்கெல்லாம் என்னென்னமோ தெரியுது. ஆமா பையா, என்ன படிக்கிற? லைஃப்ல முக்கியமான விஷயம்ப்பா. பரவாயில்லையே, பையன் கம்பராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். நீ ஒரு உலகம் புரியாத அப்பனா இருக்கிறிய. இது வேற விஷயம்ப்பா. எங்க காட்டு? இத நீ எல்லாம் படிச்சா கெட்டு போயிடுவ. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அது உனக்கு இருக்கு, எனக்கு இல்லங்கிற. இவ்வளவு குசும்பா பேசுறியே. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். என் கஷ்டம் தெரியுதா உனக்கு? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்போ எனக்கு ஒண்ணு பொண்டாட்டி வேண்டாம், உன்னை ஆசையா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும் பாரு. அதுக்காகத்தான் சொல்றேன். அம்மா எந்த சைஸ்ல வேணும்? சைஸா? நம்ம என்ன ஆடு மாடா பிடிக்க போறோம் சைஸ் பாக்குறதுக்கு? எந்த மாதிரி வேணுங்கிற? போடா, அப்ப மாங்கட்ட சொல்ற விஷயம் மாடாது. மகனே அப்பனுக்கு பொண்ணு பார்க்க போற, இதுல என்ன வெக்கம்? அப்ப நம்ம குடும்பத்துக்கே வெக்கம் வேணான்றியா? சரி விடு. அப்போ காரம் குணம் மனத்துல நம்ம மங்கம்மா மாதிரி. அப்புறம் மத்தவங்களை சந்தோஷமா கவனிச்சுக்கிறதுல நம்ம மங்கம்மா மாதிரி. அப்புறம் அடக்கோ ஒடுக்கோ இடுக்கோ இதுல மங்கம்மா மாதிரி. அப்போ மங்கம்மா எங்க அம்மா வாங்கணுங்கிற? அதேதான், மங்கம்மா உங்க அம்மா. அத்தை விடு. இது என்ன பண்ணாட மாதிரி பீடி குடிக்கிற? இதெல்லாம் குடிச்சா இருமல் வரும். நீ புடிச்சா இருமல் வராதா? ஏய், நான் உங்க அப்பன்டா. இதெல்லாம் ஒரு சோசியலிசம் தானே. ஏண்டா, எதுல சோசியலிசம்ங்கிறது கணக்கே இல்லையாடா? இத்தலையாவது சந்தோஷப்படு. அப்போ நாளையில இருந்து 2 கட்டு பீடி வாங்கணுங்கிற. ஆச்சா, யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடாரன். என்னையா பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர. இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. 1 ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபாய் வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி.
வெத்தலபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போங்கயா, போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி, தேனு, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி இழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? நாலா பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுங்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அண்ணே, பெரிய சாக்லேட். சீ, துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி, சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத மாயத்திரடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன, அவனை மடியில வச்சுக்க. பாயத்திரடா, கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல்ல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனையே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்தாரா? நீங்க ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு ஏன்மொழி? என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா. ஏமா வாங்க. அலே நல்லா புடியா. கொண்டு போங்க. என்னடா என்னடா கும்பரம் வர்றீங்க? மருந்துக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷமுறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? டேய், தலை தூக்குடா. டேய், குடுறா குடுறா. டேய் அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பால் பைய விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷயம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீரன். ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி
எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்புல டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க ஆட்டுமே நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு, மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ, டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய் வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. வேலிச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா, ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி, எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவரு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே, உனக்கு என்ன? கால்ல அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். தேனே 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 தேனே. என்ன மாவாசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு வந்து கொடுக்க போறேன்? குறும்பு தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாளே. தேனே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேன் நிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? தானா? நல்லா போகுது. தானையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா? தானா? அந்த போகுது பாரு. அண்ணாந்து பாரு பிள்ளை, அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியான ஆளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்டா கொடுக்கணும்ல? கொடுக்கறேன். குடு குடு. இந்த பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையா உங்களுக்கு? பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ இந்தியா படிக்க போற. எம்மா, முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? எம்மா, கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு.
திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காத எடுக்காத, கம்முனு. அம்மா வாத்த உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குரங்கிய காதல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்தை கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மரத்தை கொண்டு வா. இங்க வைக்காத, தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுக்கிட்டு திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள். நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்கறா. ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டாலுமே. புள்ளை காணா போச்சா, பொருள் காணா போச்சா, தங்க காணா போச்சா, தாலி காணா போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடா வாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமா தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கான். இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை இதுதான்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? எப்படியா வர? வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டி விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காத்தரம கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துட்டா ஏடா அப்படி கத்திரிக்க? ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, பொண்டாட்டி தேவையா, பொண்டாட்டி தேவையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏன் கண்ணா பண்ண பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்ச்சிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய் எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல என்ன. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியா கொடுக்குறேன். வா. அப்ப வந்து வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க.
அது என்ன நான் ஒரு மனுஷன் இருக்கல என்ன மறந்துடுறதா உட்கார்றா வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆபம் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க பிரிச்சு தான் கொடுக்க போறேன் அண்ணே டேய் குடுறா உன் பங்க இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் பிரிச்சா கேக்குற பதிலா உரிச்ச பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த வாங்கய்யா வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்ச காமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயர் சர்வீஸ் வச்சு அனுக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. பாடுவா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கிறேன். வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, இங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயமா இருக்கு. எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போது 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் இந்தாப்பா வழிக்கோ 2 லிட்டருப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது வழிக்கு 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்கா ஒரு 2 லிட்டருப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன், வெட்டுடா. நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன்னு. இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாம் அண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்காவது விடுவேன். இந்த பாரு இன்னொரு வழக்கு பண்ண பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேட்கறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடையாது கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏட்டா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரல வந்து ஆளுக்கு பாதி. அண்ணே எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம்ப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா? சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா,
பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? அண்ணே, சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்கண்ணே. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்னன்னு முண்டா பலிக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநியை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா, குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய ஜட்ஜா? உனக்காக மன்னிக்கிறதுக்கு 2 பேரும் கூட்டுக்காக மன்னிதானே? இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. வேற பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநியை எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா, போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா, ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா, ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு கண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன்.
அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டேய் ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன். அண்ணே பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே. டேய் பிசினஸ் ஆடா இது. லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. எட்டா கூட அது எனக்கு தெரியும் ஐயா. எச்சமா நாய் கத்துது பாரு. ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்கய்யா. அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா யோ போயா, நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. அண்ணே என்ன என்ன திருட்டு போய் என்னனே இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள். எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாருங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாரு சொல்லி வாங்கிட்டு வாங்கின. நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கின அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் லெவலே வேற. ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா. சார் பெரிய தொலையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் எடுத்து போடுறா. போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடன் வாங்குவனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா. முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவன்? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. அம்மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயே தாயே எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போற பரவ நாய் நாய் நாய். ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்?
எட்டனா போட வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா. அம்மா தாயே அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு போடா. பய வேறும் பய. யோ என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிர பாரு. உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா. நான் பாரு. ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஐயா நல்லா இருக்க. யோ என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா அம்மா ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா போடா நாய நாய போடா. ஏய் போலீஸ் ஊருக்குள்ள பெரிய பெரிய தொட்டீங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க. ஆமா எல்லாம் எனக்கு தெரியும்டா. அழுவாதப்பா அழுவாத. ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய் என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான் நானும் அதான். அப்புறம் என்ன தொடாத? டேய் நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா. சண்டாளங்களா ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னையும் அந்த கும்பல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்படுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா.